ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான ப்ளூபெரி கேக் தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 1/2 kg அளவுக்கு ப்ளூபெரி கேக் வந்து ஆர்டர் இருந்துச்சு. அந்த கேக் தான் ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க, கூடவே லைக் பட்டனி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கேக்குக்குள்ளே மாவு பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு வந்து சலித்து எடுத்துக்கிடுவோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா சலித்து ஒரு 3 டைம் நல்லா சலித்து எடுத்துக்கிடுவோம். நல்லா சலித்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். எல்லாம் ஒன்றா செய்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிடுவோம். இதை பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா முட்டை வந்து ஃப்ளப்பி ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ஃப்ளப்பியாக பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இதில் 1/2 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண சர்க்கரை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கிடுவோம். நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணும்போது கலரே சேஞ்ச் ஆகி கிடைக்கும். நம்மளுக்கு நல்ல ஒரு ஒயிட் கலரில் கிடைக்கும். அடுத்து இதில் ஆயில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து நமக்கு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதில் ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பேட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கேக் பேட்ரு ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூபெரி கேக் செய்ய போகிறதுனால ப்ளூபெரி க்ரஷ் வந்து நான் எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி எடுத்தோம்னா கேக் வந்து சாதாரணமாக சாப்பிடும்போது சாஃப்ட்டு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கனால நான் பேட்டரியில் கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ளூபெரி க்ரஷை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அது கலரே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 இன்ச் டின் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஊற்றிக்கலாம். ஆயில் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கிடுவோம். விட்டுட்டு இதை பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கேக் ரெசிபிஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நார்மல் கடாயில் பண்ணுற ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன், தேவைப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேக் பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் சூப்பராக பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா ஆற வச்சுட்டு பட்டர் ஷீட்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதுக்கு பவுலையும் விஸ்கையும் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்படிங்கும்போது க்ரீம் பீட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக நல்லா ஃப்ளப்பியாக கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து நான் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம் பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிடுவோம். பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ணி வச்சுருக்க கேக்கையும் ஒரு 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ப்ளூபெரி க்ரஷ்லாம் சேர்த்துருக்கிறதுனால கேக்கோட ஸ்பாஞ்சும் ரொம்பவே டேஸ்ட்டாக கிடச்சிருக்கு. இந்த 3 லேயராக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. க்ரீமும் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம பீட் பண்ணி எடுத்துட்டோம். நல்லா ஸ்டிப்பான பீக்காக நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க க்ரீம் பார்த்திங்கன்னா கோல்டன் மார்க்கோட விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 kg அளவில் கேக் போட்டு வச்சுட்டு நம்ம கேக் வந்து அசம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து ஃபஸ்ட்டு லேயர் வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு லேயர் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சுகர் சிரப்பால் வெட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நான் எப்போது பார்த்திங்கன்னா சுகர் சிரப்பு அளவு பார்த்திங்கன்னா எப்படி எடுப்பேன்னா 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுக்கணும்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து அது சுகர் சிரப்பாக மெல்ட் ஆக்கிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் செட் பண்ணி எடுத்துடுவேன். அப்படிங்கும்போது க்ரீம் அந்த சுகர் சிரப் பார்த்திங்கன்னா நல்லாவே ஜில்லுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு லேயர் வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூபெரி க்ரஷ்ஷையும் ஒரு லேயராக அப்ளை பண்ணிக்கிடுவோம்.
இந்த கேக் ஃபுல்லாகவே ப்ளூபெர்ரி ஃப்ளேவர்னால ஃபுல்லாகவே ப்ளூபெர்ரி க்ரஷ்ஷு அதெல்லாம் ஆட் பண்ணதுனால டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக எடுத்து கொடுக்கும். அதுக்கு மேலே ஒரு லேயர் பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி க்ரஷ்ஷால் சூப்பராக வச்சாச்சு. செகண்ட் லேயரை அதே மாதிரி வச்சுட்டு சுகர் சிரப்பால் வெட் பண்ணி எடுத்துகிட்டு க்ரீம் வச்சுக்கிடுவோம். அடுத்து ப்ளூபெர்ரி க்ரஷ் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் சூப்பராக வச்சாச்சு. தேர்ட் லேயர் வச்சு நம்ம ஃபுல்லாக க்ரீமாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் க்ரம் கோட் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக க்ரம் கோட் கொடுத்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரம் கோட் கொடுத்து முடிச்சு இதை க்ரீம் வச்சுருக்கோம்ல, அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் லைட் ஆஷ் கலர் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளூ கலரையும் ரெட் கலரையும் மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து லைட் ஆஷ் கலர் வந்து கிடச்சிரும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ப்ளூ கலரும் ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு ரெட் கலரும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்ம லைட் கலராக கிடச்சிரும். அப்படிங்கும்போது ப்ளூபெர்ரி கேக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கலர் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக கிடச்சிருச்சு. இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா மெயின் கோட்க்கு ஃபுல்லாகவே நம்ம கொடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மெயின் கோட் சூப்பராக ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. நான் அந்த கேக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரோசஸ் டிசைன் போட்டு உள்ளே வந்து ப்ளூபெர்ரி க்ரஷ் தான் வைக்க போகிறேன். அதே மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதுக்கு ரோசஸ் நாசில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஸ்பாஞ்சியான 1/2 kg அளவில் ப்ளூபெர்ரி கேக் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதையும் சூப்பராக அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.